தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக நான் உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகின்ற மே மாதம் 17ஆம் தேதி ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தூய ஆவியால் நிரப்ப பெற்ற அந்த பெருவிழாவை, பெந்தகோஸ்து பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். அக்காலத்தில் சீடர்கள் 11 இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஓர் மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். நீங்கள் வெளியில் சென்று எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு கட்டளை இட்டது போல அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். இறை வார்த்தையை எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், இறை வார்த்தையை எடுத்துரையுங்கள். அவர்கள் மனம் திரும்புகின்ற பொழுது அவர்களுக்கு தந்தை, மகன், தூய ஆவி இவர்கள் மூவொரு கடவுளின் வழியாக ஞானஸ்நானத்தை கொடுங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் பிறவிலேயே பிறந்து 40 நாட்களுக்குள்ளேயே திருமுழுக்கு கொடுக்கின்றோம். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகின்றோம். நமக்கு அவர்கள் பரிந்துரை செய்பவர்கள் நம்முடைய ஞான பெற்றோர்களும் நம்முடைய பெற்றோர்களும், நான் இந்த குழந்தையை ஞானத்திலும் அன்பிலும் சிறந்து விளங்க செய்வேன் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு உலகம் முழுவதுமாக ஆண்டவர் இயேசு உயிர்த்த 40ஆம் நாள் பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில, நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவி மூவொரு கடவுளின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். தூய ஆவியை அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த தூய ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து தூய ஆவியின் ஆற்றலால் அவர்கள் ஒவ்வொருவரும் நிரம்ப பெறும்படியாக இதோ இந்த வேளையில நாம் இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்ற